அனைவருக்கும் வணக்கம்பா. ஸோ இன்னொரு யூடியூப் செஷன் நம்ம டிஎன்எஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான நியூமெரிக்கல் அனாலிசிஸ்ல இந்த நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய மேக்ஸ் சீரிஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்களை நம்ம பார்க்க போறோம். ரைட்டா, சதவீத கணக்குகள். ரைட்பா, ஓகே. இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதாவது பெர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இப்போ 50% வச்சுக்கலாம்ப்பா. அது எப்படி எழுதுனா 50/100 அப்படின்னு எடுத்துங்கப்பா. ஒருவேளை ஃப்ராக்ஷன்ல கொடுக்குறான்னு வச்சுங்களேன், 1/2 கொடுத்தா அது பெர்சன்டேஜ் சதவீதமாக மாற்றுக்குன்னா 100ஆல பெருக்கணும்பா. அவ்வளவுதான் விஷயம். ரைட், அப்ப இந்த கொஸ்டினை படிச்சீங்கன்னா ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்கான், அது பெர்சன்டேஜா மாற்ற போறோம், 100ஆல பெருக்க போறோம்பா. இப்ப தென்றல் அப்படின்றவங்க அவங்க சேலரியில 1/4 சேவ் பண்ணியிருக்காங்க, சேமிப்பு தொகைன்றாங்க. அது பெர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணுங்கன்னு கேக்குறாங்கப்பா. அப்ப சேலரியில அவங்க என்ன பண்ண, 100 ரூபாய் சேலரி வாங்கினா 25 ரூபாயா அவங்க சேவ் பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம். ரைட்டா, ரைட்பா. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாக்கலாம். ரைட்பா, கவின் என்பவர் ஒரு எக்ஸாம்ல ஒரு டெஸ்ட்ல 25 கொஸ்டின்ல 15 கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்றாரம்பா. அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தா சரியா 60% சரியா ஸ்கோர் பண்ணிருப்பாருப்பா. 25ல 15 கேள்விகள் எனில் ரைட்டா, அப்ப 100க்கு 60 விழுக்காடு சரியா ஆன்சர் பண்றாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ரைட்டா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கப்பா. 0.07% ஃபிராக்ஷன்ல என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரைட்டா, ஃபர்ஸ்ட் 0.07 நம்ம ஃபிராக்ஷன்ல என்னப்பா சொல்லுவோம், ஒரு டெசிமல்ல பை 10, 2 டெசிமல்ல பை 100, இதான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரைட்டா, அதே மாதிரி பெர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்தா நம்ம என்னவா சொல்லணும், பை 100 எழுதணுமா. அப்ப ஆல்ரெடி 7/100 ஃபிராக்ஷன் இருக்கா, பெர்சன்டேஜ்னா ஒரு பை 100. அப்ப என்ன ஆயிடும், 100 × 100 10,000 பா. அப்ப என்ன சொல்லணும், 7/10,000 அப்படின்னு நம்ம சொல்லணும். ரைட்டா, அப்ப ஆப்ஷன் டி கரெக்டா இருக்கு. ரைட், அது கரெக்டான கூட நீங்க இப்படி கூட கன்வெர்ட் பண்ணலாம். இப்ப இது 100ஆல பெருக்குனா என்னப்பா ஆயிடும், அப்ப நமக்கு 7/100% வருமா. பை 100னா 2 டெசிமல்ல பாருங்க, இப்ப ரிவர்ஸ் ப்ராசஸ் கூட கரெக்டா வந்துருச்சு பாருங்க. ஓகேங்களா, அடுத்த கேள்வி வாங்க. கேள்வி எண் 4. இது என்ன ஐடியா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 142.5% டெசிமல்ல சொல்றான். நம்ம என்னவா படிச்சிருக்கோம், பெர்சன்டேஜ்னாலுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை 100ல எழுதணும், பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும், சதவீதமாக மாற்றுக்குன்னா தான் 100ஆல பெருக்கணும். பை 100னா என்னப்பா, 2 டெசிமல் வைக்கணும். ரைட்டா, ஆல்ரெடி இங்க ஒரு டெசிமல் இருக்கா, பை 100னா இங்க வரும். அப்போ 1.425 இதான் டெசிமல் பா, இதோட தசம மதிப்பு அப்படின்னு பார்க்கணும். ரைட்டுங்களா, அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாமா. கொஸ்டின் நம்பர் 5. இப்ப 0.005 என்பது ஒரு டெசிமல் வேல்யூ பா. இதை நீங்க பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ண, சதவீதத்துல மாத்தினா 100ஆல பெருக்கணும்பா. அவ்வளவுதான்பா. அப்ப 100ஆல பெருக்குனா என்னப்பா ஆயிடும், 10ஆல பெருக்குனா அது இங்க வரும், 100ஆல பெருக்குனா இங்க வரும். அப்போ அந்த வேல்யூ நம்ம என்ன சொல்ல போறோம், 0.5% அப்படின்னு சொல்லலாம். வேணா நீங்க இப்படி ரிவர்ஸ்லயும் பார்க்கலாம். அப்ப 0.5% டெசிமலா மாத்தினா என்ன வரும், 0.5/100 அப்படி வரும். 100னா என்னப்பா சொன்னோம், 2 டெசிமல் வரும். அப்ப 0.005 அப்படின்னு கிடைக்கும். பாருங்க, கரெக்டா வருதா. சரி, அடுத்த கேள்வி என்ன சொல்றான்னு பாருங்கப்பா. 4.7 அப்படின்னு ஒரு டெசிமல் வேல்யூபா. அதை வந்து பெர்சன்டேஜ்ல கேட்கறேன், சதவீதமாக மாற்றுகனா 100ஆல பெருக்கணும். அப்ப 100ஆல பெருக்குனா என்ன, 10ஆல பெருக்குனா 47, அகைன் ஒரு 10ஆல பெருக்குனா 470 கொடுக்கும்பா. அப்ப 470% அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க உடனே ரிவர்ஸ்ல செக் பண்ண, 470% டெசிமல்ல மாத்தினா என்னப்பா கிடைக்கும், 4.7. பாருங்க, கரெக்டா வந்துருச்சா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கப்பா. மதி அப்படின்றவங்க ரைட்டா ஒரு பிளாட் வாங்குறாங்க, ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல ரைட்டா ஒரு பிளாட்டை வாங்குறாங்கப்பா. வாங்கும்போது அதுல என்ன பண்றாங்கன்னா, அந்த பிளாட்டோட டோட்டல் அமௌண்ட்ல 1/10 பார்ட் அவங்க டெபாசிட்டா பே பண்ணணும்பா. வைப்பு நிதியாக அவங்க வந்து பே பண்ணணும், வைப்பு தொகையாக பே பண்ணணுன்றாங்க. அப்ப இந்த 10ல ஒரு பாகம் சொல்றாங்களப்பா, அது பெர்சன்டேஜ்ல என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறான்பா. அப்ப 10ல ஒரு பாகம்னா என்னவா, 10 விழுக்காடுன்னு சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப டோட்டல் அமௌண்ட்ல ரைட், அந்த பிளாட்டோட டோட்டல் அமௌண்ட்ல 10% டெபாசிட்டா அவங்க பே பண்றாங்க அப்படின்னு சொல்ல வராங்கப்பா. ரைட்டா, அடுத்த கேள்வி பாருங்கப்பா. இதே டைப் நம்ம பார்த்துட்டோம்.
யாழினி அப்படின்றவங்க 25 கொஸ்டின் கொண்ட டெஸ்ட்ல 15 கேள்விகளுக்கு சரியா ஆன்சர் பண்றாங்க. இது பெர்சன்டேஜ்ல எவ்வளவு, 100க்கு எவ்வளவுன்னா வெறும் 60 விழுக்காடுப்பா, வேற ஒண்ணும் இல்லப்பா. இந்த கொஸ்டின்ல 25ல 15 கொஸ்டின்னா அப்ப 60 விழுக்காடு வினாக்களுக்கு அவங்க சரியா ஆன்சர் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த கேள்வி பார்க்கலாம்பா. டோட்டலா ஒரு 120 டீச்சர்ஸ் இருக்காங்க ஒரு ஸ்கூல்ல. அதுல 70 பேர் ஆண்கள், ரைட்டா? இப்ப என்ன கேட்கிறான், இந்த ஆண்களோட எண்ணிக்கை பெர்சன்டேஜ்ல கேட்கிறான், 100க்கு கேட்கிறான். அப்ப நம்ம என்ன சொல்றோம், 120 பேர்ல 70 ஆண்கள் எனில் அதை சதவீதமாக மாற்றுக, கன்வெர்ட் இன்டு பர்சன்டேஜ். வேற ஒண்ணும் இல்லப்பா இதுல, ரைட்டா? 0 0 அடிங்க. அப்ப 700/12 இதை டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ரேஞ்சில் வரும்பா? இது அகைன் 2 அளவுக்கு தான் 350/6. இதை வேணா கூட அகைன் கூட 2ஆல டிவைட் பண்ணுங்க. 175/3 என்னப்பா இருக்கும்? 58 3 174பா. அப்ப 58 ரேஞ்சில் என்னப்பா ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அவ்வளவுதானே, 58.33% அப்படி சொல்றோம். 1/3 என்னப்பா? 0.3% அப்படி சொல்லுவோம், ரைட்டுங்களா? இப்போ அடுத்த கேள்வி பாருங்கப்பா. ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுப்பா. அதுல மொத்தமா 70 மேட்ச் நடந்திருக்கும், ரைட்டா? கிரிக்கெட் டீம் 170 மேட்சஸ் டியூரிங் எ இயர் அப்படி சொல்றாங்க. 70 மேட்ச் வின் பண்ணிட்டாங்கப்பா. அப்ப வெற்றி பெற்ற மேட்சோட எண்ணிக்கை 70. அதே நேரத்துல தோல்வி அடைந்த ஆட்டங்கள் 28 அப்படி சொல்றாங்கப்பா, ரைட்டா? அண்ட் நோ ரிசல்ட் ஃபார் 2 அப்படின்றாங்க. 2 மேட்ச்ல நோ ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. அப்போ என்ன கேட்கிறான், வின் பண்ணதோட பெர்சன்டேஜ் கேட்கிறான். அப்ப மொத்தமா எவ்வளவு ஆட்டங்கள் நடக்குதுப்பா? 100 மேட்சஸ் பை த டோட்டல் மேட்சஸ். அப்ப இதை வச்சுதான் எழுதணும். அப்ப 100 மேட்ச்ல 70 மேட்ச்னா அது பெர்சன்டேஜ்ல என்ன பாருங்க, இதுவே அழகா இருக்கு. 100க்கு 70 தான், சால்வ் பண்ண வேண்டாம். 70 விழுக்காடு தான், ரைட்? அப்ப 100ல 70 மேட்ச் அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா அப்ப 70 விழுக்காடு தான் வெற்றி பெற்ற ஆட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம், ரைட்டா? மொத்த ஆட்டங்களை கண்டுபிடிச்சு அதை வச்சு சால்வ் பண்றோம், ரைட்பா? அடுத்த கேள்வி என்ன சொல்றான்னு பாருங்கப்பா. ஒரு 500 மாணவர்கள் இருக்காங்கப்பா. அதுல 300, அதாவது ஒரு ரூரல் ஸ்கூல் சொல்றாங்க, ரைட்டா? ஒரு கிராமப்புற பள்ளியில 500 மாணவர்கள் இருக்காங்க. அதுல 370 மாணவர்களுக்கு ஸ்விம் பண்ண தெரியும், ரைட்டா? நீச்சல் அடிக்க தெரியும். இப்ப கேள்வி என்ன கேட்கிறான், நீச்சல் அடிக்கக்கூடிய மாணவர்களுடைய சதவீதமும் நீச்சல் தெரியாத மாணவர்களுடைய சதவீதமும் கேட்கிறான்பா, ரைட்டா? இது அப்படியே ஆப்ஷன் பார்த்தாலுமே ஓரளவுக்கு சொல்லலாம், ரைட்டா? நம்ம இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். இப்ப 500 பேர் இருக்காங்களா? இந்த 500 பேர்ல 370 பேருக்கு நீச்சல் அடிக்க தெரியும். அது பெர்சன்டேஜ்ல நம்ம என்ன சொல்ல போறோம்னா, 370 5ஆல டிவைட் பண்ணுங்கப்பா. 7 5 35, மிச்சம் என்ன இருக்கும்? 20/5னா 4. அப்ப 74 விழுக்காடு நபர்களுக்கு ஸ்விம்மிங் தெரியும்பா. மிச்சம் இருக்கக்கூடிய 26 விழுக்காடு மாணவர்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாதுப்பா. அப்ப அது எந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லைல்ல. அப்ப 74 விழுக்காடு மாணவர்களால் நீந்த முடியும், மீதமுள்ள 26 விழுக்காடு மாணவர்களால் நீந்த முடியாது, ரைட்டா? இவ்வளவுதான் விஷயம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கலாம்பா. ஒரு சேல்ஸ்மேன் பா, அவர் விற்கும், ஓகேங்களா, பொருட்களுக்கு அந்த தொகையில 5 விழுக்காடு ஒரு கமிஷன் கிடைக்குதாம்பா, ரைட்டாப்பா? அந்த விற்பனை தொகையில அவருக்கு என்ன 5% கமிஷனா கிடைக்குதாம். இப்ப ஒரு 1500 ரூபாய் விற்பனை செஞ்சிருந்தா அவருக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்கும் பாருங்க. ஒண்ணுமே இல்லை, அதுல பேசிக் தான். ஏன்னா புக் பேக் லெவல் இப்படிதான் இருக்கு, ரைட்டா? நமக்கு எஸ்ஐபிசிக்கு இது யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான், ரைட்? அப்ப 1500 ரூபாய் டோட்டல் சேல்ஸ் வேலை, 5 விழுக்காடு கமிஷன். அப்ப எவ்வளவு கமிஷன் கிடைச்சிருக்கு? 75 ரூபாய் கமிஷன் கிடைச்சிருக்கு, ரைட்டா? அப்ப 75 எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு, ரைட் பா? அடுத்த கேள்வி என்ன சொல்றான், ஒரு இயர் 2015 சொல்றான்பா, ரைட்டா? அப்ப வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் எவ்வளவுனா 1500 ரூபாய், ரைட்டா? ஆனா என்ன சொல்றான், இப்ப இந்த வருஷம் 18 விழுக்காடு டிக்கெட்டோட ரேட்டா அதிகமாயிடுதாம்பா. அப்ப இந்த வருஷம் டிக்கெட்டோட காஸ்ட் என்னன்னு கேட்கறான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப 1500 ரூபாய், அதுல 18%னா எவ்வளவு பாருங்க, ரைட்டாப்பா?
அப்ப 18%னா என்ன இருக்கும்? டிவைட் பண்ணலாமா? 2 0 அடிச்சலாமா? 18 × 50 270 வரும்பா. அப்ப 1500 + 270பா. அப்போ இந்த வருஷம் இந்த டிக்கெட்டோட காஸ்ட் எவ்வளவுபா? 1770 ரூபாய். ரைட்டா? இதான் ஒரு டிக்கெட் விலையோட தற்போதைய விலை அப்படின்னு பாக்குறோம். அடுத்து என்ன கேக்குறா? 2 is what percentage of 50? பாருங்க தமிழ் அழகர் 50ல பாருங்க 50ல 2 என்பது எவ்வளவு விழுக்காடு? பாருங்க 50ல 2 என்பது எவ்வளவு விழுக்காடு? 50ல 2னா 100ல எவ்வளவு? 4 தான் நம்மளே சொல்லிடலாம். அது 50க்கு 2, 100க்கு எவ்வளவு? 4 விழுக்காடு. ரைட்டா? 2 is what percentage of 50 தான் கேட்டு. ரைட், நன்றி, வணக்கம்பா.